அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கற்பகம், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. ஸோ இந்த எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும்னா நீட்டுங்கிற எக்ஸாம் எழுதணும். இது ரொம்ப ஸ்டாண்டர்டான எக்ஸாமு. இதில் நம்ம அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்ற குழந்தைகளுக்கு 7.5% கோட்டா கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. 7.5% கோட்டாவுக்கு கிட்டத்தட்ட 560 சீட் இருக்கும். இந்த 560 சீட்டில் பிற மாவட்டங்களை சேர்ந்த குழந்தைகள் தான் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம்லாம் எடுக்கலையே அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருந்தது. ஸோ அதுக்காக எங்களுக்கு இந்த இயன்ற துறை எங்களால் இயன்ற உதவியை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால கடந்த ஆண்டிலிருந்து நீட்டு தேர்வானது துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு ஓராண்டு கால பயிற்சி இலவசமாக இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் அளித்து வருகிறோம். இதில் அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளையும் அரசு உதவி சார்ந்த உதவி பெறும் பள்ளிகளில் படித்த குழந்தைகளுக்கும் இந்த பயிற்சியானது ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் போன வருஷம் ஒரு 80 ஸ்டூடெண்ட் படித்தாங்க. ஸோ அதில் 7 பேருக்கு இந்த தடவை போஸ்டிங் கிடச்சிருக்கு, சீட்டு கிடச்சிருக்கு. எம்பிபிஎஸ் சீட்டு வெவ்வேறு கவர்மெண்ட் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வருடம் ஒரு 120 குழந்தைங்க இப்போ ஆரம்பித்து 2 மாதம் ஆகுது, கோர்ஸ் ஆரம்பித்து அதில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு இன்னும் அதிகமான குழந்தைகளை மருத்துவ கல்லூரியில் இப்போ இடம்பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உழைத்து வருகிறோம். ஸோ இதற்கு வழிகாட்டிய உங்கள் அனைவருக்கும், இதற்கு வழிகாட்டிய எனது கணவருக்கும், என்னை வழிநடத்தும் அருட்பேராற்றலுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து இன்னும் இந்த குழந்தைகள் மென்மேலும் வளர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. எங்கள் அம்மா தான் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லை. எங்கள் அம்மா தான் உன்னால் முடியும் ஏன்னா சொல்லி இது பண்ணாங்க. எங்கள் அம்மா எங்கள் அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. சின்ன வயசுலேருந்து நைட்டு பகலும் கூட பண்ணி தான் எங்களை படிக்க வச்சாங்க. அவனால முடியாது, டாக்டர்லாம் அவ்வளோ ஈஸியா அதெல்லாம் முடியாது, உங்க அம்மா படிக்க வச்சிருவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்க அம்மா சொன்னா இல்ல படிக்க வச்சிருவாங்க, நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. 4 பேர் சிக்கல் இந்த வீட்டுக்கு இருந்து போயிட்டாங்க. என் பிள்ளைய டாக்டர் படிக்கணும். சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா காப்பாற்ற முடியல, அதனால எல்லாருக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றணும்னு என் மகள் சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டு இருப்பான். எப்படியாச்சும் நீ டாக்டர் ஆகுமான்னு அவங்க தூக்கு வச்சுக்கிட்டு எப்பவும் படிமான்னு சொல்லிட்டே இருக்கு. அவன் ஏன் ஆசையா வரல, எல்லாரும் சுற்றி உள்ள பூரா சொந்தக்காரங்களால படிக்க வைக்க முடியாது, நாம எப்படி படிக்க வைக்கிறீன்னு பார்த்து கொடுவோம் அப்படியெல்லாம் சொன்னாங்க. என் பிள்ளைய நான் என் பிள்ளைய எப்படியாச்சும் டாக்டர் ஆக்கிடுவேன் அப்படிங்கிற நான் படிக்க வச்சேன். என் பேர் ஹரிநந்தா. நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ஆவடார் கோவிலுங்கிற ஊரில் பிறந்தேன். நான் ஆரம்பத்துலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு ஒரு டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த நீட் தேர்வு எழுதினேன். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் போதுமான மார்க் இல்லை. அதனால் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கான போதுமான காசு இல்லாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தில். அதனால் கேள்விப்பட்ட காரைக்குடியில் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி அவங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு இங்கே சேர்ந்தேன். டீச்சிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவங்க ஊக்குறது பெரிய விஷயம். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் 2வது அட்டம்ப்டில் 515 மார்க் எடுத்து சிவகங்கை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் டாக்டராக சேர்ந்துருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். என் பேர் கதிர்வேல். நான் இப்போ நீட்டில் பாஸ் பண்ண ஹரிநந்தாவோட அப்பா. எங்களுக்கெல்லாம் இந்த மெடிக்கல் சீட்டுங்கிறது ரொம்ப கனவு, ஏழைகளுக்கு எட்டாத கனவு. என் பையன் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இந்த நீட் ஸ்கோர்ஸ் எல்லாம் பணம் கட்டி படிக்க முடியாமல் காரைக்குடியில் இருக்க பிரமிட் அகாடமியில் இலவசமாக சொல்லித்தரதா சொன்னாங்க. ஒரு நம்பிக்கையோட தீர்மானத்தில் கொண்டு சேர்க்கும்போது என் பிள்ளைகள்லாம் பூக்கடையிலையும் அதுலேயும் கஷ்டப்பட்டு எனக்கு சிரமப்படுத்தக்கூடாங்கிறக்கா கஷ்டப்பட்டு +2 படித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கி கொடுக்குற, இலவசமாக கற்றுக் கொடுத்த அந்த பிரமிடு மூலமாக தான் என் பையன் எம்பிபிஎஸ் சீட்டு அரசாங்க அரசு மருத்துவக் கல்லூரி சிவகங்கையில் படிக்க போகிறாரு. அதுக்கு முழுக்க காரணம் அந்த பிரமிடு நீட் சென்டர் ஸ்போர்ட்ஸு. அந்த சென்டர் மேலும் வழுக்க அதில் இருக்கவங்கெல்லாம் எல்லோரும் நலமோட வாழ்த்துறேன். எங்களோட கஷ்டத்துலேயும் இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய, நாங்கள் இருக்க ஏழ்மையிலையும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை எட்டி கொடுத்த அந்த நீட் பிரமிட் சென்டருக்கு வாழ்த்துறேன். இப்போ எனக்கு இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஒரு இது கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு இந்த சூழல் இப்படிப்பட்ட ஒரு இந்த மருத்துவ கலந்தாய்வு படிப்புங்கிறது எங்களோட அந்த சரௌண்டிங்ஸ் அந்த ஊர் பக்கத்தில் கூட எங்களுக்கு இலைகளுக்கு எட்டாததாக இருந்தது. இது என்னோடய குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மருத்துவ கலந்தாய்வு படிப்பு கிடைச்சது, என்னோடய உறவு, என்னோடய ஊர் எல்லாருக்கும் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். நான்
என் பேர் பிரதீபா ஸ்ரீ. நான் வந்து மானாமதுரை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து படித்தேன். ஃபஸ்ட்டு நான் நீட் அட்டெம்ப்ட்டில் வந்து 139 எடுத்தேன். என்னடா இது மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் என்னால் முடியும், நான் அடுத்த மார்க் எடுக்க முடியும் நான் நினச்சி படித்தேன். எங்கள் வீட்டு எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் படி நான் வந்து அதிகமாக காசு கட்டிலாம் என்னால் படிக்க முடியாது. இங்கே வந்து காரைக்குடியில் பிரமிடுன்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஃப்ரீயாக வந்து கோச்சிங் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்கள் சார் தான் சொன்னார். நான் வந்து படித்தேன். இங்கே வந்து ஃப்ரீ கோச்சிங் தானே, என்ன நடத்த போகிறாங்க அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக நடத்துகிறாங்க. அதனால் இந்த டைம் வந்து நான் கண்டிப்பாக என்னால் ஹை ஸ்கோர் எடுத்து என்னோட மெடிக்கல் ட்ரீமை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியும். நான் நம்புகிறேன், கண்டிப்பாக நான் எடுப்பேன். என் பேர் சார்லதா. நான் பள்ளத்தூரில் தான் இருந்தேன். பள்ளத்தூரில் அருணாச்சலம் செட்டியார்ன்ற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே இருந்து ஒரு சார் சொன்ன மூலியமாக தான் எனக்கு இந்த மாதிரி நீட் கோச்சிங் இருக்குது அப்படின்னு தெரியும். இல்லைனா எனக்கு தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி கோச்சிங் இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் நீட் எக்ஸாம் எழுதலை, அதை பற்றி எனக்கு தெரியாது, அதனால் எழுதலை. நான் வேறு குரூப் போகலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சார் மூலியமாக சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, இங்கே வந்தோடனே நான் எடுத்துருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி காமிப்பேன். நான் திருமய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வந்து 6வது முதல் 12வது வரை நான் படித்தேன். நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நீட்டில் வந்து 147 மார்க் தான் எடுத்திருந்தேன். இருந்தாலும் என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி மறுபடியும் ஒரு அட்டெம்ப்ட் எழுதலாம்னு இருந்தேன். எங்கள் வீட்டிலே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட பேரண்ட்ஸ், என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் மேக்ஸ் சார் சுப்பிரமணியம் சார் மூலமாக இந்த கோச்சிங் இடம் வந்து எனக்கு தெரியும். ஃப்ரீ கோச்சிங் தானே, ஒழுங்காக நடத்துவாங்களா என்னமோ டவுட்டில் தான் கண்டிப்பாக வந்தேன். ஆனால் ஃப்ரீ கோச்சிங் வந்து 3 லட்சம் 4 லட்சம் கட்டி படிக்கிறதுக்கு சமமாக அவ்வளோ சூப்பராக நடத்துகிறாங்க. வீக்லி 3 டெஸ்ட் வைக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்காண்டி நாங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் நிகழ்த்தி காட்டுவோம் சொல்கிறோம். தேங்க்யூ.